வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஷாம்புவை யூஸ் பண்ணலாங்களா? சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களோட ஹேர் டைப் வேற, உங்க வீட்ல இருக்கிறவங்களோட ஹேர் டைப் வேற. அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுலையுமே உங்க ஹேர் கன்சர்ன், உங்க டைப் இதெல்லாம் வச்சுதான் நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதை நீங்க செலக்ட் பண்ணணும். என்ன எல்லாருமே கேட் ஷாம்பூஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, இது யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியை நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே யாரு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஷாம்பு வேற என்னென்ன கன்சர்னுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டீடைல்டா பேச போறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். டு ஸ்டார்ட் வித், என் ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கு, ஃப்ரிஸியா இருக்கு. இதுதாங்க எல்லாருக்குமே இருக்கிற காமன் கன்சர்ன். ஸோ ட்ரை ஃப்ரிஸி ஹேர் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்பு ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு. ஆனால் இந்த ட்ரை அண்ட் ஃப்ரிஸிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஹேர் கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இதே உங்களுக்கு ஹேர் ரொம்ப திக்கா இருக்கு, இன்னும் அடர்த்தியா இருக்கு, அந்த ஹேர் கொஞ்சம் கர்லியா ஆர் வேவியா இருக்கு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு யூஸ் கர்ல் டெஃபினிஷன் ஷாம்பு. ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு வேற யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் நிறைய வால்யூம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ட்ரையாவோ இல்ல ஃப்ரிஸியாவோ இல்ல பிரேக் ஆகல, ஹேர் நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்க ஹேர் தின்னா இருக்கு ஆனா ட்ரையா இருக்கு, பிரேக் ஆகுதுனாலும் நீங்க ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உங்களோட ஹேரை வே டவுன் பண்ண போறது கிடையாது. மென்னுக்கும் ஹேர் ரொம்ப ரஃப்பா இருக்கு ஒரு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்குன்னா நீங்களுமே ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நீங்க இப்போ ஒரு கோல்ட் பிளேஸுக்கு டிராவல் பண்றீங்க அப்படின்னா அப்ப கூட ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏன்னா அப்போ உங்க ஹேர் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கும் ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த ஷாம்பு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஹேர் கொஞ்சம் திக்கா அடர்த்தியா இருக்கு, லைட்டா வேவியா இருக்கு, ஃப்ரிஸியா இருக்கு, எனக்கு ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு பத்தல, ஸ்டில் எனக்கு ஃப்ரிஸினஸ் இருக்கு அப்படின்னா தென் யூ நீட் மோர் கண்டிஷனிங் ஷாம்பு, which means curl definition shampoo. Of course curl definition shampoo curly hair இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மென்னுக்கும் curly hair இருக்கு ஒரு லைட்டா வேவி ஹேர் இருக்குன்னா curl definition shampoo கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். உங்க ஹேர் ரொம்ப பிரேக்கேஜ் இருக்கு, ரொம்ப ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குன்னா நீங்களுமே curl definition shampoo யூஸ் பண்ணலாங்க. நீங்க உங்க ஹேர் ரெகுலரா கலர் பண்ணுவீங்க or hair dye அடிப்பீங்க like 2 weeks once, even henna யூஸ் பண்றீங்கன்னா கூட you can use color protection shampoo. So இந்த color protection shampoo உங்களுக்கு உங்க கலர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்ல, உங்க ஹேர் பிரேக்கேஜையும் ரெடியூஸ் பண்ண போது, உங்க ஹேர் கலர் ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஈவன் இஃப் யூ ஹேவ் கிரேயிங் ஆஃப் ஹேர் நீங்க கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். இந்த கிரேஸ்ல இருந்து உங்க ஹேரை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு கிடையாதுங்க. இன் ஜெனரல் கிரே ஹேர்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் அண்ட் நிறைய டேமேஜும் நம்மளுக்கு யூவி ரேஸ்ல இருந்து இருக்கும். அதனால அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த ரஃப்னஸ் கம்மி பண்றதுக்கும் உங்களுக்கு கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க பார்லர்ல போய் ஹேர் கலர் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 months கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் டு த ஷாம்பு அக்கார்டிங் டு யோர் ஹேர் கன்சர்ன். உங்களுக்கு ஹேர் லாஸ் ரொம்ப இருக்கு ஆர் நீங்க ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஃபீமேல் பேட்டர்ன் ஆர் மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்கு, ஸோ ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னா நீங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புல உங்க ஹேர் ஃபால் எல்லாம் ஒன்றும் அப்படியே கியூர் ஆயிட போறது கிடையாதுங்க. பட் உங்க ட்ரீட்மெண்ட்டோட நீங்க சேர்த்து யூஸ் பண்றப்போ அதனால உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் உங்க ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியும் ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸசிவ் பாக்டீரியல் growth இருக்கக்கூடாது, அதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்க ஹேர் வால்யூம் ரொம்ப லெஸ் ஆகும்போது அதை கொஞ்சம் நல்ல வால்யூமா காமிக்கிறதுக்கும் ஒரு ஷாம்பு வேணும்ல, அதுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு ஒர்க் ஆகும். அதனாலதான் மேல் பேட்டர்ன் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்க ஹேர் கொஞ்சம் அடர்த்தியா காமிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இல்ல கொஞ்சம் வீட் புரோட்டீன் இருக்கிறதுனால உங்க ஹேர்ல இருந்து புரோட்டீன் லாஸ் இல்லாமையும் பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் ஃபார் போஸ்ட் பார்ட்டம் ஹேர் ஃபால் நீங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கேல்ப் எக்ஸசிவா ஆயிலியா இருக்கு ஒரு மைல்டா டேண்ட்ரஃப் இருக்கு, நான் 2 நாள் குளிக்காம விட்டேன்னா எனக்கு டேண்ட்ரஃப் வரும் அப்படிங்கிறவங்க டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஷாம்புல ஒரு கேட்ச் இருக்குங்க, கொஞ்சம் அது உங்க ஹேரை ட்ரை ஆக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஏன்னா அதுல சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால. சோ ஸ்கேல்ப்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க, உங்க ஹேருக்கு யூஸ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஃப்ரிஸி ஹேர், பிரேக்கேஜ் ஆகிற ஹேர், கர்லி ஹேர் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க ஹேருக்கு நார்மல் ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல, பட் ஃபாலோ இட் அப் வித் தி கண்டிஷனர்.
உங்க dandruff ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா dandruff control shampoo மட்டும் பத்தாது. You have to use a antifungal shampoo or treat your dandruff with a dermatologist. ஆனா நீங்க ட்ரீட் பண்ணிட்டீங்க, இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு, நான் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் ஒரு ஷாம்பு பாக்குறேன் அப்படின்னா நீங்க dandruff control shampoo யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸசிவ் சீபம் ப்ரொடியூஸ் ஆறவங்களும் dandruff control shampoo யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையுமே இல்ல, உங்க ஹேர் ரொம்ப நார்மலா இருக்கு, எனக்கு இல்ல என்ன ஹேர் டைப்னே தெரியல, ஆனா நான் வந்து ரெகுலரா தலை குளிப்பேன் அப்படிங்கிறவங்க எவ்ரிடே ஷாம்பு யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே ஷாம்பு நீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா எவ்ரிடே ஷாம்பு வச்சு யூ கேன் வாஷ் யுவர் ஹேர். உங்க எக்ஸஸ் ஃபங்கஸ் as well as பாக்டீரியல் growth ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். உங்க ஸ்வெட்டையும் கண்ட்ரோல் பண்ணும், உங்க சீபமையும் கண்ட்ரோல் பண்ணும் without damaging your hair or making your hair dry. எவ்ரிடே ஷாம்பு கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் above 2 years of age. எந்த ஒரு கன்சர்னும் இல்லைன்னா உங்க கிட்ஸுக்கு curly hair இருக்குன்னா curl definition யூஸ் பண்ணுங்க. பட் எந்த ஸ்பெசிபிக் கன்சர்ன் இல்ல அப்படின்னா நீங்க எவ்ரிடே ஷாம்பு யூஸ் பண்ணலாம். men and women ரெண்டு பேருமே கேட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் according to your specific concern. after shampooing conditioner அவசியமா? இந்த கேள்வியும் எல்லாரும் என்ன கேட்டிருக்கீங்க. கேட் ஷாம்பூஸ் எல்லாத்துலயுமே inbuilt conditioners இருக்குங்க. பட் still I would definitely recommend a conditioner. காரணம் இந்த inbuilt conditioner உங்களுக்கு ஃபைன் ஹேரா இருக்குன்னா அந்த கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுத்துரும். பட் ரொம்ப ரஃப் ஹேராக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி நம்மளோட கிளைமேட்டுக்கும் நம்ம ஹியூமிடிட்டிக்கும் எக்ஸசிவ் கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கும் நம்ம ஹேர் டேமேஜ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஹேர் கண்டிப்பாக கண்டினியூஸாக டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இன் தட் கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷனர் கண்டிப்பாக தேவை டு ப்ரிவென்ட் ஃப்ரம் தி டேமேஜ். ஸோ என்ன மாதிரி கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஐடியலி உங்கள் கண்டிஷனரில் வீட் ப்ரோட்டீன் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோலைஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெராட்டின்ஸ் இருக்கான்னு பாருங்க. கோகனட் ஆயில் பேஸ்ட் ஆர் அவகாடோ ஆயில் பேஸ்ட் கண்டிஷனர்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் curly hairs. நீங்கள் ரின்ஸ் ஆஃப் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹேரில் மட்டும் உங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க, ஸ்கேல்ப்புக்குள்ளே போக வேண்டாம். ஸோ மேலோட்டமாக அப்ளை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. மெயினாக பிடிச்சி இழுக்காதீங்க. நீங்கள் அப்படி பண்ண உங்களுக்கு ஹேர் நிறைய கையோடு வந்துடும். ஸோ ஜஸ்ட் மினிமலாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் இட் ஆஃப். உங்களுக்கு ரொம்ப curly hair இருக்குனாலும் ரொம்ப பிரேக்கேஜ் இருக்குனாலும் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஹேர் இருக்குனாலும் லீவ் ஆன் கண்டிஷனர்ஸ் ஆர் லீவ் ஆன் சீரம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் ஐ வாஸ் வெரி கிளியர் வித் யார் என்ன ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேரை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.